கோமதி மயிலை கூப்பிட்டு வர்றதுக்காக மயிலோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இங்கே மீனா மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொன்ன உடனேயே கோமதியும் சரி பாண்டியனும் சரி மயிலுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க. சரவணனை நல்லா கேள்வி கேட்குறாங்க கோமதி. அதுக்கப்புறமா மயிலை எப்படியாவது வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடணும், நம்ம வீட்டோட வாரிசு அவள் வயிற்றுல வளருது அப்படின்னு சொல்லி மயிலை கூப்பிட்றதுக்காக மயிலோட வீட்டுக்கு போகிறாங்க. மயிலோட அம்மாவும் ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. மயில் இங்கே வா, உன்னை பார்க்குறதுக்கு யார் வந்திருக்காங்கன்னு பாருன்னு சொல்கிறாங்க. கோமதி மயில்கிட்ட வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் மயில் இல்லைத்த, நான் இப்போ வர்றது அங்கே சரியாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த மாமா கிட்ட தான் முதல்ல சொன்னேன், ஆனால் அவர் எனக்கும் இந்த குழந்தைக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு, அதனால் நான் அந்த வீட்டுக்கு இப்போ வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. உடனே கோமதியும் சரவணன் கிட்ட வந்து நான் சொல்கிறத கேளு சரவணான்னு சொல்கிறாங்க. மயில் அவள் வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுடா, நீ பேசுனது ரொம்ப ரொம்ப தப்பு, அது அவள் மனசை ரொம்ப காயப்படுத்தியிருக்கு, நீ போய் அவளை கூப்பிட்டுட்டு வந்துடுன்னு சொல்கிறாங்க கோமதி. அதுக்கு சரவணன் சொல்கிறாரு, என்ன எல்லாருமே பழசெல்லாம் மறந்துட்டிங்களா, ஒரு குழந்தை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, இந்த பாட்டா சரவணா, இப்போ உடனே நீ மயிலை கூப்பிட்டு வர இந்த வீட்டுக்கு, அவள் இந்த வீட்டு வாரிசை வயிற்றுல சுமந்துட்டுருக்கா, அவளை இப்போவே நீங்கள் கூப்பிட்டு வரணும்னு சொல்கிறாரு. சரவணனும் கோவத்தில் தான் வீட்டை விட்டு கிளம்புறாரு. ஆனால் மயிலை கூப்பிட்டு வருவாரா, மயிலும் சரவணனும் சேருவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.